பார்க்குறதா வந்து டெம்பே மார்க்கெட் பிளேஸ். இந்த டெம்பே மார்க்கெட் பிளேஸ் வந்து செப்டம்பர் 28, 2007 அப்போ தான் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணாங்க. இது வந்து 1983 அந்த காலகட்டத்தில் வந்து இது ஒரு வேஸ்ட் லேண்டாக அறிவிச்சு இது வந்து லேண்ட்ஃபில், அதாவது குப்பை கொட்டுறமில்ல அந்த மாதிரி லேண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெஞ்சர் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து இது வந்து விலைக்கு வாங்கி ஒரு 51 பேர்த்துக்கிட்ட வந்து இந்த லேண்டை அக்வயர் பண்ணி டெம்பே சைடு வந்து ஒரு மிகப்பெரிய மால் கட்டணும்னு சொல்லி இந்த லேண்டை வாங்கி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட 100+ கடைக்கு மேலே இங்கே இருக்குங்க இந்த டெம்பே மார்க்கெட் பிளேஸில். முன்னாடி மேலே பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் வந்து டெம்பே மார்க்கெட் பிளேஸ். அந்த மெயின் இது போர்டு ஃபெடெக்ஸ் வண்டி வந்து நிற்கிது பாருங்க. நம்ம ஊரில் வந்து ரியர் சர்வீஸ் இருக்கிற மாதிரி இங்கே வந்து ஃபெடெக்ஸு, யூஎஸ்பிஎஸ்ஸு அது மாதிரி நிறைய இருக்குது. யூபிஎஸ்ஸு, யூஎஸ்பிஎஸ்ஸுங்கிறது நம்ம ஊர் போஸ்டல் சர்வீஸ் மாதிரி. ஃபெடெக்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஊரில் இருக்கிற கொரியர் சர்வீஸ். அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டி டூர்லேயும் கூட இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட்டை காட்டியிருப்பேன், ஃபெடெக்ஸ் ஃப்ளைட் பறக்கிறது. அது இந்த மாதிரி தான் இங்கே வந்துடும் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு. அப்புறம் அங்கேருந்து இந்த மாதிரி எடுத்து எல்லா பக்கம் சப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கொரியர் வந்திருக்கு, அவர் தலைவர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. அரிசோனா வந்து வெயில் அதிகம், அதனால் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி வாட்டர் இது வந்து இங்கே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க கூலிங்காக. இங்கே மேலே பார்க்குறீங்க இல்லையா, ஃபுல்லாக கூலிங் வருது. இப்போ இந்த இடம் நின்னீங்கன்னா உங்களுக்கு மழை பெய்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நனைய மாட்டீங்க, பயங்கர சில்லாக இருக்கும். இதோ தெரியுது போது வருதா, இப்போ தண்ணி வர மாதிரியே இருக்கும். ஆனால் வந்துட்டு எல்லாம் நனைஞ்சிருக்கு பாரு. நீங்கள் வந்து உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். மலைச்சாரல் வர மாதிரி இருக்கும், ஆனால் மழை வராது. அதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக கூலிங்காக இருக்கும். இந்த பிளேஸ் ஓப்பன் ஸ்பேஸுங்கிறதுனால வெயில் அதிகம் இல்லையா, அதுக்காக கூலிங்கு 105 டிகிரி இருக்குது. ஸ்டில் இங்கே மழை மாதிரி பேஞ்சிட்டு இருக்கிறதுனால தெரியல உங்களுக்கு இந்த தண்ணி. ஆஷ் யூ விஷ் அப்படிங்கிற ஒரு கடை, இப்போ நிறையா கடை இருக்குது. இல்லை பனேரா ப்ரெட்டு, இது வந்து இந்த ப்ரெட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். அங்கே தெரியுது, ஜன்னல் தெரியுதுல, ப்ரெட்ஸு அந்த மாதிரி வேணுங்கிற ஐட்டம் வாங்கிக்கலாம். ஸ்மாஷ் பர்கரு, ஜிஞ்சிஸ் கிரில்லு, அது ஃபுல்லாக இதெல்லாம் ரெஸ்டாரண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்க, அழகாக போகுது பாரு. தண்ணி வந்து அப்படியே சொல்லல மாதிரி சுற்றிட்டு போகுது. அப்படியே பாருங்க, அங்கங்கே இந்த மாதிரி ஃபவுண்டைன்ஸ் வச்சுருக்காங்க உட்கார்றது. இங்கே ட்ரீ செட்டப் பாருங்க, இங்கே எம்மா பெரிய தொட்டி அழகாக பெயிண்ட் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. செடிங்க லைட் ஃபுல்லாக இதை லைட் போட்டுருவாங்க. இது வந்து ஹார்கின்ஸ் தேட்டரோட என்ட்ரன்ஸு. முன்னாடி பார்க்குறீங்க இல்லையா, ஹார்கின்ஸ் தேட்டர் அதோட என்ட்ரன்ஸு. ஃபுல்லாக பெரிய இது மணல் தோண்டாமல் அந்தளவுக்கு மண் போட்டு பெரிய தொட்டியில் மரமே வளர்த்துறாங்க. உள்ளுக்குள்ள ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கும். சென்டர் சைடு ஃபுல்லாக பார்க்கிங் வச்சுருப்பாங்க. இது கோல்டு ஸ்டோன். இது வந்து இங்கே யூஎஸில் ஐஸ்கிரீமுக்கு சரி ஃபேமஸ்ஸு. இந்த கோல்டு ஸ்டோன் ஐஸ்கிரீம் வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு. இதனோட ஃப்ரான்ச்சைஸ் இருக்குனாவே நீங்கள் $1,00,000 போக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார் பக்ஸ் மாதிரி இது ஒன்றும் ஃபேமஸ். பயங்கர கோல்டு ஸ்டோன் வந்து ஐஸ்கிரீம் செக்ஷனில் பயங்கர ஃபேமஸ் கோட்டில். இது வந்து மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்டு. இங்கே முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா பரிட்டோஸ் வந்து அவைலபிள்னு வச்சுக்கோங்க. எல்லா விதமான பரிட்டோஸும் கிடைக்கும், சூப்பராக இருக்கும். இது ஒரு ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட்டு. நூடுல்ஸ் அண்ட் கம்பெனி, நூடுல்ஸ் ஸ்பெஷல்னு வச்சுக்கோங்க. இது வந்து உள்ளுக்குள்ளே நம்ம காரெல்லாம் அந்த பக்கம் பார்க்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபுல்லாமே வந்து கார் பார்க்கிங்கு, சுற்றி இருக்கிறதெல்லாம் கடை. மழை பேஞ்சு அப்படியே சாரல் அடிக்கிற மாதிரி இருக்குது. முன்னாடி அமெரிக்காவில் வந்து நம்ம ஒரு மாதிரி அங்கேயே சின்னதாக இருக்காது, மிகப்பெரிய மால் இருக்கும். அதுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 100-200 பிராண்டட் ஷோரூம்ஸு எல்லாமே இருக்கும். நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா, ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக இந்த பக்கம் வந்தோம்னா பாருங்கள், ஏசிவ் ஸ்டீல்ஸ் அண்ட் டீல்ஸ் எல்லாமே போட்டிருக்கான் பாருங்கள். இங்குங்கிற கடை எல்லா பக்கமே இருக்கும். இது பரவலாக எல்லா சிட்டிலையுமே வச்சுருப்பாங்க ஒரு மால், மிகப்பெரிய மால். அதில் வந்து பிராண்டட் ஷோரூம்ஸ் எல்லாமே இருக்கும்னு வச்சுக்கோங்க. அது போக வந்து ஆஃபர்ஸ் எல்லாம் நிறையா வரும். இப்போ லேபர் டே வருது, அதுக்கு நிறைய ஆஃபர் போடுவாங்க. தேங்க் கிவிங்க்கு ஆஃபர் போடுவாங்க. என்டர்டெயின்மெண்ட் செக்ஷன் அதிகம். இது வந்து துணிக்கடை மட்டும் இல்லை, கார் ஷோரூம் இருக்குங்க. இது வந்து மார்க்கெட் பிளேஸுங்கிறனால
கார் எல்லா கார் ஷோரூமே இங்கே இருக்குது. இப்போ பார்க்குறீங்களா முன்னால் டொயோட்டா ஷோரூமு, கியா, ஃபோர்டு எல்லாமே இந்த மார்க்கெட் பிளேஸில் இருக்குது. இது வந்து என்டர்டெயின்மெண்ட் செக்ஷன். அதாவது மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக எந்த அளவு கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். செலவு பண்ணி ஸ்டேஜ் மாதிரி ஏதோ ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடக்கும். இங்கே ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க உட்கார்றதுக்கு. ஓக்லே பாடி ஒர்க்ஸு, இது வந்து வீட்டுக்கு தேவையான பாத்ரூமுக்கு தேவையான ஐட்டங்கள்லாம் இதுக்குள்ள இருக்கும். ஏகப்பட்ட பர்ஃப்யூம்ஸு இது எல்லாமே இருக்கும் வச்சுக்கோங்க. நான் எல்லா கடைக்கும் உள்ளே போகல, பட் அப்படியே ஓவராலாக காட்டுறேன். செபோரா மேக்கப் ஐட்டம்லாம் வந்து இங்கே சூப்பர் பிராண்டடாக கிடைக்கும், ஓரளவுக்கு சீப்பாகவும் இருக்கும் வச்சுக்கோங்க. இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மேசிஸு அந்த மாதிரி கடைக்குள்ளே வந்து இது வச்சுருப்பாங்க. அமேசிங் லேப் ஸ்டூடியோ பாருங்க, இதுவும் அதுதான். சூப்பராக இருக்கு. அந்த சில்லஸ் தண்ணி, இட்ஸ் சுகர் அப்படின்னு ஒரு கடை. இதில் பார்த்தா அந்தளவுக்கு உங்களுக்கு தெரியாது. பார்க்கிங் லாட்டும் பெருசு, உள்ளுக்குள்ளே வந்து அவ்வளோ கடை இருக்குது. இதெல்லாம் வந்து காஸ்ட்லி, டூ காஸ்ட்லி. ரெண்டெல்லாம் வந்து பயங்கர காஸ்ட்லி இங்கே வந்து எடுக்கிறது. பட் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பிஸ்னஸும் வந்து இருக்கும். லீவ் அன்னைக்கெல்லாம் வந்து இங்கே நல்ல சேல்ஸ் ஆகும். அந்த இன்கம் எடுத்துருவாங்க, இல்லைன்னா ரன் பண்ண முடியாது. இங்கே ஸ்ப்ளாஷ் பேடு, குழந்தைங்க போய் அங்கே நின்றுக்கலாம். தண்ணி வந்துட்டே இருக்குது, நனையிறதுன்னா அதில் போய் கால் வச்சு நின்றுட்டுவான். சரிங்க பாருங்கள், இந்த இதெல்லாம் நின்றுடும். அது போய் கால் வச்சாங்கன்னா சீத்து நடிக்கும். இப்போ வந்து ஈவினிங் டைம் குழந்தைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு வச்சுக்கவேன் அந்த சைடு. பார்த்தீங்களா, அங்கங்கே இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்தது அப்படியே போகாமல் இதெல்லாம் சாக்லேட் ஃபேக்ட்ரி, ஃபுல்லாக சாக்லேட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த யோகா கடை, சாக்லேட் ஃபேக்ட்ரி. மேலேருந்து ஃபவுண்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. மேலேருந்து ஒரு பரிசு. இது மிகப்பெரிய புக் ஸ்டோருங்க. பேர்னிஸ் அண்ட் நோபல் புக் செல்லர்ஸ் இந்த கடை. இது உள்ளே போனால் இது கிடைக்காத புக்கே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஃபுல்லாமே எல்லா புக் ஐட்டம் இருக்கும் உள்ளுக்குள்ளே. நீங்கள் எது வேணுனாலும் நீங்கள் போய்க்கலாம். ஆன்லைனில் ஆர்டர் வந்து இங்கே வந்து கூட வாங்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மிகப்பெரிய புக் ஷாப்பு. ஸ்டார் பக்ஸ் இருக்குது. கொரியன் பார்பிக்யூ பாக்ஸ் இருக்குங்க. இங்கேயும் சிட்டிங் பிளேஸ் வச்சுருக்காங்க. இது வந்து கொரியன் பார்பிக்யூ எல்லாமே இருக்கு பாருங்க. ஜப்பானு, கொரியனு, கபூக்கி ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டு. ஜஸ்ட் இங்கே அமெரிக்காவில் இந்த மாதிரி மால்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதான் இந்த வீடியோ. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பப் அண்ட் கிரில், திருஷ்டி லயன் பப்பு ப்ளஸ் இதுவும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எம்பி மார்க்கெட் பிளேஸ் வந்து ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். இது மத்தியான டைமுங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம் இல்லை, பட் ஈவினிங் டைம் வந்து ஏகப்பட்ட கூட்டம் வரும். இந்த டெம்பி மார்க்கெட் பிளேஸ் வந்து அவ்வளோ அந்த ஏஎஸ்யூ அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் முஸ்காவாசி பேர் இந்த என்பிகேஎஃப். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லாட். இது வரைக்கும் பின்னால் கடையில் பார்த்தீங்க, இது வந்து சென்டர் ஆஃப் த மார்க்கெட் பிளேஸு. ஃபுல்லாக பார்க்கிங் லாட் தான் வச்சுக்கோங்க. கார் எடுத்துருக்காங்க. டெம்பே மார்க்கெட் பிளேஸ். இது ஒரு பேட்ரி காரு. யூஎஸில் வந்து இந்த டி மொபைல் இது வந்து ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஒரு ஜியோ மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஜியோக்கு ஏர்டெலுக்கு எப்படி காம்படிஷன் இருக்கோ அது மாதிரி டி மொபைலுக்கு AT&Tக்கு பயங்கர காம்படிஷன் இருக்குது. பக்கம் வந்து ஒரு என்ட்ரன்ஸும் ஒரு எக்ஸிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உள்ளே போயிட்டிங்கன்னா ஃபுல்லாக மழைங்க. சுற்றியும் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இது இருக்குது. இங்கே வண்டியெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்காக இதை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து டெம்பரரி தான், பூட் மாதிரி போடுவாங்க. வேணுன்னா எடுத்துருவாங்க, ரிலீஸ் பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்க. பூட் கார்டு இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து ட்வின் பிக்ஸு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லேடிஸால் ரன் பண்ணக்கூடிய பார். பெட்ஸ் மார்ட்டுங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பெட்ஸுக்கான இந்த நாய், பூனை,
பள்ளி எல்லாமே பாம்பு முதற்கொண்டு இங்கே விற்பாங்க. பெட்ஸ்மார்ட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஆல்ரெடி நம்ம சேனலில், பார்க்காதீங்க பாருங்கள். அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ஸுக்கான கடை. இந்த டோட்டல் ஒயின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், முன்னாடி பார்க்குறீங்க இல்லையா, இந்த டோட்டல் ஒயினுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சரக்கு. நம்ம ஊரில் இப்படி டாஸ்மாக் தனியாக இருக்குது, அது மாதிரி இங்கே வந்து ப்ரைவேட் ஓன்டு டோட்டல் ஒயின். இது நம்பர் 1 இந்த யூஎஸ். எல்லா வெரைட்டி எல்லா நாட்டு சரக்கும் நமக்கு கிடைக்கும். டோட்டல் ஒயின்ஸை பற்றின வீடியோவுமே தனியாக நம்ம சேனல் இருக்குது, பார்க்காதீங்க. ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். டோட்டல் ஒயின்ஸை பற்றி போட்டிருப்பேன், உள்ளே எல்லாம் என்ன நல்லா இருக்குன்னு. சேம் பெட்ஸ்மார்ட் பற்றியும் போட்டிருப்பேன், பெட்ஸ்மார்ட்டும் போட்டிருப்பேன். ஜேசி பென்னி இந்த கடை என்ன அப்படின்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா துணிக்கடை. இது வந்து நிறைய டீல்ஸு சூப்பராக போடுவாங்க. இதில் வந்து என்னென்னா, இந்த தேங்க்ஸ் கிவிங் டைம் என்ன பண்ணுவோம்னா கூப்பன் கொடுப்பாங்க. இதை வாங்குறதுக்கு இந்த கடையில் வந்து இந்த கூப்பனை வாங்குறதுக்கு ஃப்ரீ கூப்பன், அதாவது வந்து லைனில் நின்றுட்டிங்கன்னா தேங்க்ஸ் கிவிங்கிற மாதிரி 100 ரூபா 50 ரூபா 10 ரூபா 500 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ஸோ யாருக்கு லக்கி இருக்கோ அந்த அளவுக்கு கிடைக்கும், நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் கிவிங்க்கு அடிக்கடி கொடுப்பாங்க இந்த ஜேசி பென்னி எல்லாம். அதனால் வந்து இந்த ஜேசி பென்னிக்கு வந்து அவ்வளோ கூட்டம் வரும். தேங்க்ஸ் கிவிங் வரைக்கும் வெடி லைனில் நிற்பாங்க அந்த கிஃப்ட் கார்டு வாங்குறதுக்கு. இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்துருக்கிறது வந்து பெஸ்ட் பை. இந்த பெஸ்ட் பை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக் ஷோரூம். இந்த எலக்ட்ரானிக் ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டிவி முதல் கொண்டு வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, சின்ன ஏர்பாட்லேருந்து மொபைல்லேருந்து எல்லாமே எலக்ட்ரானிக் நம்பர் 1 யூஎஸில் வந்து நம்பர் 1. இது வந்து ஒரு டைம் பேங்க்ரப்சியே ஆகி அதுக்கப்புறம் பிக்கப் ஆன ஒரு கடை இதுதான் பெஸ்ட் பை. ஸோ வந்து எல்லா ஐட்டமே இருக்குது. இங்கேயே வந்து தேங்க்ஸ்கிவிங்ல சூப்பர் டீல் கிடைக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், இதுக்குள்ளே போய் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற வீடியோவை நான் போடுறேன். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் பை பற்றி வீடியோ வேணும்னா நான் போடுறேன். இது எலக்ட்ரானிக் ஸ்டோர். வந்து டார்கெட் அதே மாதிரி தான், வால்மார்ட் மாதிரி டார்கெட்டும் ஒன்று. இங்கே வந்து எல்லாமே இருக்கும், மெடிசன்லேருந்து கிராசரிஸ்லேருந்து எலக்ட்ரானிக்ஸு, ட்ரெஸ்ஸு, எல்லா ஐட்டம் கிடைக்கும். டார்கெட் நம்ம ஊரில் வந்து இந்த டார்கெட் ஐடி கம்பெனியாகவே இருக்குது. அவங்க கார்ட் இருக்கும், இந்த மாதிரி கார்ட் எடுத்துகிட்டு நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து கார்ட் விட்டுட்டு வண்டியில் போய்க்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இங்கே முன்னாடி பார்க்குறீங்களா ஒரு பஸ்ஸு. இந்த பஸ்ஸு போல் வந்து இது உள்ளுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும் பஸ்ஸு. இந்த டெம்பேக்குள்ளே ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் இங்கே ஏறி பக்கத்தில் எங்கேயாவது இறங்கிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட இதுக்கு வந்து ஃப்ரீயாக போயிட்டுருக்கும். நீங்கள் பணமெல்லாம் கொடுக்க வேண்டியதுன்னா ஏறி அங்கே அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிக்கலாம். நான் எவ்வளோ பெருசு பாருங்கள், கார்லேயே வந்து நான் ஒரு 10-15 நிமிஷம் சுற்றிட்டுருக்கேன். ராஸுங்கிறது வந்து முன்னாடி காட்டின மாதிரி இது வந்து ட்ரெஸ்ஸு, ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெஸ்ஸு ப்ளஸ் பேக்ஸு அது எல்லாமே இருக்கும். கிட்ஸுலேருந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஆல்சோ குட், சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. மோஸ்ட்லி வந்து ஓரளவுக்கு நான் சுற்றி காட்டிட்டேன். இன்னும் நிறையா இருக்குது, உள்ளே போனால் நிறைய கடைகள் இருக்குது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். See you in next video. Bye.